சிங்கள மாணவர்களை வெட்டி அடித்து வரலாற்று சம்பவம் என்று தான் சொல்லணும். இந்த நிகழ்வு பணப்பரிசு தலா 15,000 ரூபாய் தேசிய மட்ட ரீதியாக 14 வயதுக்கு உட்பட்ட பெண் அணியினர் நிறைய சிங்கள பாடசாலைகள் எல்லாம் பின்தள்ளி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டம், குறிப்பாக சொல்லணும்னா தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் தான் நிற்கிறோம். இன்றைய தினம் 12ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. ஒரு பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் என்று தான் சொல்லணும். இந்த நிகழ்வு தேசிய மட்ட ரீதியாக 14 வயதுக்கு உட்பட்ட பெண் அணியினர், இந்த ஜாழ் யூனியன் கல்லூரியில் படிக்கிற பெண் அணியினர் முதலிடம் பெற்றிருக்கிறாங்க. நிறைய சிங்கள பாடசாலைகள் எல்லாம் பின்தள்ளி அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இந்த வெற்றியை கொண்டாடுற நிகழ்வாக அவர்கள் தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்திலிருந்து அவர்களுடைய பாடசாலை வரைக்கும் வரவேற்பு நிகழ்வு ஒன்று இடம்பெறுது. இந்த நிகழ்வெல்லாம் எப்படி இடம்பெறுன்ற தொடர்ந்து இந்த காணொலியோட பார்ப்போம். கல்லூரியை வென்று தற்பொழுது அவர்கள் இந்த வீதி வழியாக நடப்பு செம்மையாக தற்பொழுது யூனியன் கல்லூரி அணி இங்கே பாவனியூடாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை பாராட்டு ஓடி வந்து உங்கள் பிள்ளைகளை பாராட்டுங்கள். சாதனை மந்திரிகள் அந்த மகளிர் தேசிய மன்றத்தில் தேசிய சாதனை வரலாற்று சாதனையை பிரிந்து யூனியன் கல்லூரி வரலாற்றில் முதல் தடவையாக தற்பொழுது 14 வயதின்கள் பெண்கள் அணி உதயபந்தாட்ட சிற்ற தொடரிலே அந்த சாம்பியன் பட்டத்தை வென்று வருகிறார்கள். தெல்லிப்பலம் பரதன் அதிபருடைய அந்த நேரடியான நிலைப்படுத்தலில் கிருபானந்த கமல்ராணி அவர்களுடைய அந்த வழிகாட்டலை பொறுப்பாசிரியர் அந்த நேரடி கொடுக்குவதை வெளிநாட்டில் அந்த துல்லியம்பலம் பரதனர்கள் நேரத்தில் பழைய மாணவர்களான வித்யானந்தன் சாருடைய புதல்வர்கள் அளிக்காக இருக்கிறார்கள். அவர்களான இடத்தில் நினைவு கூட அடையப்பட்டிருக்கின்றோம். 14 வயதுக்கு பெண்கள் அணி தேசிய ரீதியில் வெற்றியை தற்பொழுது பாடசாலைகளை திணற வைக்கும் கோல் கணக்கில்
சமூகத்தினால் அழைத்து வரப்படுகின்ற நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உயரிய சிந்தனையில் கமலவாணி திருமாவளவன் அவர்களுடைய அயராத உலகங்கள் மாணவரை அவர்களை பயிற்சி செல்வார். பயிற்சியை சிறந்தவர்கள் அந்த வெற்றிவாகை சாதாரண விடயமல்ல. நடப்பு செம்பியனாக திகழ்கின்ற மகாத்மா கல்லூரி கடந்த 7 ஆண்டுகளாக கட்டமைத்திருந்த அந்த செம்பியன் பட்டத்தை ஜூனியர் கல்லூரி ஒன்றிருக்கின்றார்கள். சாதாரண விடயமல்ல, சாதாரண விடயமல்ல. அதை ஒரு லாபத்திற்கு முதல் கொண்டிருப்பட்ட மகாத்மா கல்லூரிக்கு இடைவேளை பின்னர் கமலூர் ஆண்டுகள் அந்த கொழும்பிலிருந்து அந்த அணி வருகிறது இருக்கின்றது. சென்னை மதுசா சாதாரணமல்ல. பயணிகள் பெற்றனி இங்கே இருக்கின்றார்கள். 12 பேர் இருக்கிறானி, 16 பேர் இருக்கிறானி. அனைத்து போட்டிகளில் சுற்றுவாங்க கூட உள்ள கடைசியாக நிற்கிறார். கொஞ்சம் உயர்த்துங்க, சைட்டுக்கிற சைடுக்கு உயர்த்துங்க, மேலே சைடுக்கு சைடு. அனைவருக்கும் வணக்கம். யாழ் மாவட்டத்திலே தெல்லிப்பளை பிரதேசத்திலே யூனியன் கல்லூரியினுடைய அதிபராகிய திரு வரதன் அவர்கள் கதைக்கின்றேன். எங்களுடைய பாடசாலை 209வது ஆண்டு நிறைவடைந்து 210வது ஆண்டிலே சென்று கொண்டிருக்கின்றது. பெண்கள் கால்பந்தாட்ட அணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டு அந்த அதீத பயிற்சியின் காரணமாக இன்று நாங்கள் 14 வயது பெண்கள் அணி தேசிய மட்டத்திலே முதலிடத்தை பெற்று சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியிலே கடந்த 5 நாட்களாக பல பாடசாலைகளுடன் மோதி ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் 5, 6, 7 என்ற கோல்களை போட்டு பல வெற்றிகளை ஈட்டி இறுதியாக எங்களுடைய தாய் பாடசாலை செய் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டியிலே நாங்கள் வின் பண்ணி இருக்கின்றோம். செய் பாடசாலையான மகாயன கல்லூரியோடு கடும் போட்டி நடைபெற்று ஒன்று கொண்ட சமநிலையிலே நாங்கள் இறுதியாக பெனால்டி மூலமாக நாங்கள் அந்த வெற்றியை ஈட்டியிருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளினுடைய கடுமையான பயிற்சி, அதுக்கு பின்னால் பெற்றோருடைய பங்களிப்பு, விளையாட்டு பயிற்சியாளர்களுடைய அர்ப்பணிப்பான சேவை என்பவற்றின் ஊடாக விளையாட்டு பொறுப்பாளருடைய பயிற்சி வளங்கள் உதவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் ஈட்டியிருக்கின்றோம். இந்த வெற்றிக்கு பின்னால் அமெரிக்காவில் இருக்கின்ற வித்யானந்தன் செல்வன் அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. எங்களுடைய கல்லூரியிலே பெண்கள் உதவந்தாட்ட அணியை உருவாக்குவதற்கு முன்னின்று உழைத்தவர் வித்யானந்தன் செல்வன் அவர்கள். பல லட்சம் ரூபாக்களை பொருட்களாகவும் பணமாகவும் வழங்கி உதவி வழங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த வெற்றிக்காக அவர் நேரடியாக நேரலையை பார்த்து கொண்டிருந்து வெற்றி கிடைத்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு பணப்பரிசல் வழங்கி பயிற்சிப்பாளர்களுக்கு உதவி வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் என்ற செய்தியோடு அந்த பணத்தை அனுப்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து யாழ்கோபன் அவர்கள் கனடாவில் இருந்து ஒரு தொகை பணத்தை அனுப்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து கலாமோகன் அவர்கள் கடந்த
கால்பந்தாட்ட வீரர் காலாமோகன் அவர்கள் பணம் அனுப்பி இருக்கின்றார். இவற்றுக்கு மேலாக கொழும்பு பழைய மாணவர் சங்கத்தினருடைய உதவி, காசுதவி, நேற்றைய இரவுக்கான இரவுணவு வசதிகள் எல்லாம் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வெற்றிக்கு பின்னால் ஒவ்வொரு மாணவர்களுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்துவதற்காக தலா 15,000 ரூபாவை பணப்பரிசாக வழங்கியிருக்கின்றோம். விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களுக்கும் அதேபோன்று ஊக்குவிப்பை வழங்கியிருக்கின்றோம். இந்த 14 வயது அணி தொடர்ந்து வருகின்ற 3 ஆண்டுகள் தங்களுடைய வெற்றியை தக்க வைக்க வேண்டும் என்று நான் இவ்விடத்திலே பணிவாக கேட்டு, இதற்காக உழைத்த விளையாட்டு பொறுப்பாசிரியர்கள் மற்றும் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் அனைவருக்கும் நான் இந்த இடத்திலே தலைவணங்கி அதிபர் என்ற வகையில் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய போட்டியிலே கடந்த 5 நாட்களில் சென்ற வாரம் நடைபெற்ற போட்டியிலே முழுமையாக சிங்கள பாடசாலைகள் பங்கேற்றிருந்தன. ஒவ்வொரு சிங்கள பாடசாலைகளோடும் எங்களுடைய மாணவர்கள் அதீத போட்டியிட்டு சாதாரணமாக அல்ல 7, 8, 9 கோல்கள் என்ற வகையிலே 5 மேற்பட்ட பாடசாலைகளோடு விளையாடி ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் மிக கூடுதலான 5க்கும் மேற்பட்ட கோல்களை போட்டு வெற்றியடைந்திருக்கின்றார்கள். அது சாதாரண விடயமல்ல. களத்திலே நின்று மிக அர்ப்பணிப்போடு மிக கச்சிதமாக விளையாடியிருந்தார்கள் மாணவர்கள். அந்த சிங்கள மாணவர்களை வெட்டி அடித்து இறுதித் தெரிவுக்கு தெரிவு செய்யப்பட்ட என்பது தேசிய மட்டத்திலே பாராட்டப்பட வேண்டியது சாதாரண விடயமல்ல. இந்த மாணவ செல்வங்கள், அதுவும் சிறுவர்கள், 14 வயது சிறுவர்கள் களத்திலே போராடி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அதை பாராட்ட வேண்டும். அந்த பெற்றோர்களை பாராட்ட வேண்டும். அந்த பல பாடசாலைகள் சிங்கள பாடசாலைகளுக்கிடையில் வென்று எங்களுடைய தமிழ் பாடசாலை ஒன்று இந்த இடத்திலே தேசிய மட்டத்தில் சாதனை படைத்திருப்பது என்றுமே வரலாற்றில் குறிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். அணித்தலைவி கம்சினிக்கான பரிசும் 15,000 ரூபாய் பணப்பரிசும் அவருக்காக தற்பொழுது வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து பரிசில் பெறுவதற்காக சதுஜி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். சிறந்த கோல் காப்பாளர், தேசிய ரீதியிலே சாதனை படைப்பதற்கு அங்கே வித்திட்டவர்களில் அவரும் ஒருவர். பணப்பரிசு தலா 15,000 ரூபாய் ஒவ்வொரு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. உண்மையில் பெருமை கொள்கிறது ஜூனியர் அணி. இவர்களை ஈன்றெடுத்த பெற்றோரை நாம் மீண்டும் மீண்டும் நன்றியோடு அங்கே நினைவு கூறுகிறோம். அதோடு 15,000 ரூபாய் பணப்பரிசும் வழங்கப்படுகின்றது. அவர்களை அன்போடு பாராட்டியிருக்கின்றோம். அவர்கள் பெற்றோரை மீண்டும் நாம் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். உரிய நேரத்துக்கு அவர்களை அனுப்பி பயிற்சிகளில் ஈடுபட்டதன் விளைவாக இன்று நாம் அந்த தேசிய வெற்றியை சுயரித்த வண்ணம் இருக்கின்றோம். மதுமிதாவை தொடர்ந்து ஜதுசா தயார் நிலையில் இருங்கள். ஜதுசா அவர்கள் பெற்றோரோடு வருவதற்கு தயார் நிலையில் இருங்கள். 5,92,000 ரூபாய் பணப்பரிசை எங்கள் அதிபருக்கு அவர்கள் கேட்காமலே மனமோந்து வழங்கியிருக்கின்றார்கள். பேராசிரியர் வித்யார்த்தனுடைய புதல்வர் அங்கே செல்வன் அண்ணா, யாழ்கோவன் அண்ணா அவர்களோடு இணைந்து கொழும்பு பழைய மாணவர் சங்கம், கலாமோகன் ஆகியோர் இந்த பணப்பரிசை வழங்கியிருக்கின்றார்கள். அவருடைய பெற்றோரை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோர் ஜலசாவுடைய பெற்றோரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். பவின்சாவுடைய பெற்றோரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். எங்கே அவருக்கு உங்கள் பாராட்டுகள். சிவானாவின் பெற்றோர் அழைக்கப்படுகிறீர்கள். மணிக்கு சிவானா. புகதாரணி. அந்த சான்றிதழ்கள் பல்கலைக்கழக படிப்பிலே 2 மொழிகளை உங்களுக்கு மேலதிகமாக எடுத்து தர இருக்கின்றது. அழைக்கப்பட்டிருக்கின்றார் துபாரகா. இதோ துபாரகா இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றார்.
தொடர்ந்து அழைக்கப்பட இருப்பவர் அந்த தேசிய ரீதியிலே 12,000 வீராங்கனைகளுக்குள் சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்ட மதுஷா. நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியில் மதுஷா சிறந்த வீராங்கனைக்கான விருதினை பெற்றுக் கொண்டார். அந்த விருதும் தற்பொழுது அவருக்காக கையளிக்கப்படுகிறது. பயிற்றுவிப்பாளர்களால் அந்த விருதும் தற்பொழுது கையளிக்கப்பட இருக்கின்றது. அவரை ஈன்றெடுத்த பெற்றோர் பெருமை கொள்கின்றார்கள். இந்த பாடசாலை பெருமை கொள்கின்றது. நமது பழைய மாணவர்கள் பெருமை கொள்கின்றார்கள். நியூபா தொடர்ந்து வெற்றி சான்றிதழ் பதக்கத்தை பெறுவதற்காக நியூபாவும் அவரது பெற்றோரும் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அங்கே மீண்டும் அந்த கரகோஷம். இன்றைய வெற்றிக்கு வித்திட்ட நியூபாவுக்கு மீண்டும் பாராட்டு. நேற்றைய தினம் மகாஜன கல்லூரிக்கு எதிராக அந்த கோலை போட்டவர் நியூபா. அவருக்கு விசேட பாராட்டு மீண்டும் ஒலிக்கட்டும். அவர் போட்ட கோலில் தான் எமது பாடசாலை சமநிலையாகி அங்கே பெனால்டி உதைகள் மூலம் வென்றெடுத்தார்கள். ஆம், நியூபாவுக்கும் அவர் பெற்றோருக்கும் நமது பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவானியா நியூபா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அவர் பெற்றோரையும் அழைத்திருக்கின்றோம். அவருக்கான கௌரவம் தற்போது வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து சிவானியா. தொடர்ந்து சிவானியாவையும் அவர் பெற்றோரையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். சிவானியாவை தொடர்ந்து அபிஷா. அபிஷாவை தொடர்ந்து சந்தியா அவர்கள் இங்கே அழைக்கப்படுகின்றார். தொடர்ந்து கனிபா. கனிபாவை தொடர்ந்து ஜஸ்மி அவர்கள் இங்கே அழைக்கப்படுகின்றார். மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கே தலா 15,000 ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஜஸ்மி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து இங்கே பயிற்றுவிப்பாளர்களுக்கான அந்த பரிசு வழங்கும் நிகழ்வுக்காக காத்திருக்கின்றோம். பாடசாலை வழங்கி வைக்கிறது. அந்த பணப்பரிசை அவருக்கு நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து திருச்செல்வம் புருஷோத்மன் அவர்களுக்கான பணப்பரிசு 60,000 ரூபாய் பணப்பரிசு எமது பாடசாலை சமூகத்தால் தற்பொழுது அதிபர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அவர்களுக்கான அந்த பதக்கமும் அங்கே தேசிய ரீதியில் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பதக்கமும் அவர்களுக்கான பணப்பரிசும் தற்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. புருஷோத்மனுக்கான அந்த பணப்பரிசும் 60,000 ரூபாய் பணப்பரிசும் பதக்கமும் தற்பொழுது எமது விருந்தினர்களால் கையில் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர் பயிற்சியை வழங்கி இங்கே எமக்காக பாடுபட்ட அடுத்தொரு பயிற்றுவிப்பாளர் வரதராஜா ஜங்ஷனுக்கான 60,000 ரூபாய் பணப்பரிசும் அவருக்கான பதக்கமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து தாய்க்கு தாயாக இருந்து தனது மோட்டார் சைக்கிளில் ஆம்புலன்ஸ் போல விரைந்து சென்று அவர் 119 எல்லா வீடுகளுக்கும் சென்று வருவார். அவருடைய அயலாக நிகழ்ச்சி எங்கள் கமலாவரணி திருமாவளவர்களுக்காக 50,000 ரூபாய் பணப்பரிசு அந்த பதக்கமும் தற்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது.
தம்சாளர் அவர்கள் அதை வழங்கி கௌரவிக்கின்றார். தொடர்ந்து எமது பாடசாலையில் அண்மை காலமாக இணைந்து உடற்கல்வி ஆசிரியர் தனது மதுநுட்பமான சில நுணுக்கங்களை அவர்களுக்கு பயிற்றுவித்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கான 50,000 ரூபாய் பண பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து இங்கே எமது உதயமந்தாட்ட அணியின் ஒரு மூத்த உறுப்பினர் என்று சொல்லலாம், தொடர்ச்சியாக பயணிப்பவர் கமலராணி ஆசிரியரின் கைப்பிள்ளை. அவர் விராத இடத்திலே அவர்தான் இவர்களை வைத்து பயிற்சி வழங்குவார். தங்களுடைய ஜூனியர் கல்லூரியின் மூத்த அணியின் மூத்த உறுப்பினர். அவரை நாங்கள் செல்லமாக பிகில் என அழைப்போம். வதந்திக்கான 50,000 ரூபாய் பணப்பரிசு தற்பொழுது இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆம், அங்கே குதிரை பந்தய திறனிலே இடம்பெற்ற அந்த போட்டியில் சுவீகரிக்கப்பட்ட அந்த வெற்றி கிண்ணத்தை பெறுவதற்காக அனைத்து வீராங்கனைகளும் இந்த மேடைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மாணவர்கள் புகைப்படம் எடுப்பதற்காக வேகமாக வருமாறு வருகிறார். தேசிய ரீதியான வெற்றி கிண்ணத்தை எமது மாணவ செல்வங்கள் பெறுகிறார்கள். தேசிய ரீதியான வெற்றி கிண்ணத்தை முதல் தடவையாக எமது கல்லூரியின் 14 வயதின் கீழ் உதயமந்தாட்ட பெண்கள் அணி வெற்றி வாகை சூடி எமது கல்லூரிக்கும் இந்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். பொன்னையில் 209வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற ஜூனியர் கல்லூரி அவர்கள் பெற்றோரையும் அந்த மாணவ செல்வத்தையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். தனது நினைவாக தனது பயிற்சிப்பாளர்கள் மற்றும் அதிபர் பொறுப்பாசிரியருக்கான அந்த பரிசினை வழங்குகின்றார்கள். ஒரு உயர்ந்த உள்ளம் அவர்களுக்கு நமது கல்லூரியின் சார்பிலே நமது உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். நன்றி.